ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி குருத்தம் யூடியூப் சேனல். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆன்ல கொடுங்க. நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாடா ஐபிஎல் நடக்கிற 52வது T20 மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா ஆர்சிபி வஸ் சென்னை, இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேட்சை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி மேல வந்து நடக்கிறதுக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. ஸோ இப்போ நம்ம பெங்களூரோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த பெங்களூரோட பிச்சை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்க்கு நல்லாவே ஒரு ஃப்ரெண்ட்லியான வெனுவாக தான் வந்து இருக்குது. இதில் டைமண்ட்ஸ் எல்லாம் ஒரு சின்ன டைமண்ட்ஸாக அப்படிங்கிறனால பவர் பிளேயில் அந்த எல்லாருமே நியர்பையில் வந்து நிற்பாங்க. 30 சர்க்கிள் தாண்டி அடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பவுண்டரி 6 தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு சின்ன டைமென்ஷன் கொண்ட ஒரு வெனு தான். இதில் பேட்ஸ்மேன் கொஞ்சம் நல்லாவே என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ணுவாங்க. அதில் ஸ்டார்டிங் அந்த பவர் பிளேயில் மொதல் 4-5 ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு நல்லாவே பால் ஸ்விங் ஆகும், வெறும் நல்ல பவுன்சஸும் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று கடைசி வரையும் மேட்சஸை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்லி இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டேஸை வின் பண்ண டீம் ஃபஸ்ட்டு பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இந்த சீரீஸில் மட்டும் இல்லாமல் எல்லா சீரீஸுமே அதே தான் செட் ஆகிருக்கு. இந்த சீரீஸ்லையும் சேம் அதே மாதிரி தான். டேஸ் வின் பண்ண டீம் ஃபஸ்ட்டு பவுலிங் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. சேஸ் பண்ண டீம் தான் வின்னிங்கை வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வெனுவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பஞ்சாப் அண்ட் ஆர்சிபிக்கு நடந்த மேட்ச் தெரியும், உங்களுக்கு எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ மழை பெஞ்சு ஓவர்லாம் கம்மி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் சரி டேஸை வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணுற டீம் வின்னிங் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்களுக்கு ஃபேவரட் டீமை நம்ம மேக் பண்ணிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக வந்து இருக்கும். ஓகே, இப்போ அடுத்ததாக நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீமில் இருந்து உங்களுக்கு தகுந்தாக்கில் பிளேயர்ஸாக இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்போர்ட்ஸ் ஆப்பில் இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர ஃபேண்டசி ஆப்பில் இருக்க டிஓ ஆப்ஷன், அது ரெண்டுலேயுமே நாங்கள் எந்த ஆப்ஷன்ஸில் ட்ரை பண்ணுறோமோ அதே ஆப்ஷன்ஸில் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்கள் வரும் நம்ம XL11 ஆப்பை வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பில் சென்னை அண்ட் ஆர்சிபி மேட்ச்சுக்கு 10 லட்சம் ரூபா கிராண்ட் லீக் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 30,000 ரூபா ஃப்ரீ கிவ்வும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஏன் இந்த இதில் 10 லட்ச ரூபா கிராண்ட் லீக் கொடுக்குறாங்க, ஃப்ரீ கிவ் கொடுக்குறோன்னு சொல்கிறோம்னா மற்ற ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற யூசர்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய பேர்ஸ் வந்து இருப்பாங்க. இதில் வந்து கம்மியான யூசர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஒரு மல்டிபிள் டைம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம், மற்ற ஆப்பில் ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும் போது அதில் யூசர்ஸ் பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருப்பாங்க. அதில் நமக்கு கடைசி என்ன தான் டீமை நல்லா போட்டிருந்தாலும் அதில் கடைசி கட்டம் அந்த காசு அமௌண்ட் தான் நமக்கு வரும். கடைசி அந்த 49 சம்திங் ஒரு சின்ன அமௌண்ட் தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் இந்த XL11 ஆப்பில் வந்து கம்மியான யூசர் பேஸ் இருக்கிறதுனால அதில் எடுக்கிற நீங்கள் பாயிண்ட் இந்த ஆப்பில் நீங்கள் எடுக்கும் போது அதில் வந்து ஒரு 5 லட்சம் பொசிஷனில் இருக்கீங்கன்னா இதில் வந்து மினிமம் ஒரு 1000 1500 அந்த ஒரு லெவலில் கூட வரலாம். ஸோ 5 லட்சம் எங்கே இருக்குது, 1000 1500 எங்கே இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இன்னும் நல்ல ஒரு ரேஞ்சுக்கோ டாப் ஆரில் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு மல்டிபிள் டைமில் நான் டீமை மேக் பண்ணுறேன், ஒரு கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுறேன்னா கண்டிப்பாக XL11 ஆப் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்பாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம XL11 ஆப்பில் ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு 100% டெபாசிட் போனஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸில் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு பெஸ்ட்டான ஆப்பாக வந்திருக்கும். லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் அண்ட் லோவஸ்ட் பீப்புள் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆப் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 100% DDS அண்ட் GST முற்றிலும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் விட்ரால் ஆப்ஷன்ஸில் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்டன்ட் விட்ரால் ஆப்ஷன். ஏன்னா மற்ற ஆப்பில் சொல்ல பொதுவாக ஒரு ஆப்பில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அமௌண்ட்டை விட்ரால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் ஆகுது, ஒரு 2 நாள், மினிமம் ஒரு 2 hours ஆச்சும் கொண்டு அந்த டைமிங் எழுத்துறாங்க. பட் இந்த ஆப்பில் 30 செகண்டில் உங்களால் அமௌண்ட் வந்து விட்ரால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோட் FGT. ஓகே, இப்போ அடுத்ததா வெளியூர் கடை வந்து பார்த்துருவோம். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக 196 மேட்ச் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் பேட் ஃபஸ்ட் பண்ண டீம் 85 மேட்சும் பேட் செகண்டாக பண்ண டீம் 109 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி பேட் செகண்ட் பண்ணுறது அதிகமான வின்னிங் ரேஷியோ வந்து இருக்குது இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 167. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் சன்ரைசர்ஸ் 287 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் ஆர்சிபி 82 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டாங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் ரீசெண்ட் ரெக்கார்ட். லாஸ்ட் 5 T20யில் ஆவரேஜ் ஸ்கோர் 188, டோட்டல் விக்கெட்ஸ் 52 விக்கெட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதில் ஃபாஸ்ட் பவுலர் 39 விக்கெட்டும் ஸ்பின்னர் 13 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி
ஃபாஸ்ட் பவுலருக்கு தான் இந்த வெனுவில் சப்போர்ட்டிங் வந்து இருக்குது விக்கெட்டிங் ஆப்ஷனில். ஓகே, இப்போ அடுத்ததாக 2 டீம் ஹெட்வேட் ரெக்கார்டை வந்து பார்த்துருவோம். ஸோ ஹெட்வேடை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டு 5 வருஷத்தில் மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 10 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் சென்னை 6 மேட்சஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆர்சிபி 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்வேட்டில் இப்போதைக்கு நிலமையில சென்னை தான் வந்து டாப்பரில் வந்து இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக 2 டீமை கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பிளிப்சால்ட், விராட் கோலி 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பிளிப்சால்ட் ப்ளே பண்ணலை, ஜாக்கப் பெத்தல் தான் வந்து ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக பிளிப்சால்ட் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா சேம் ஜாக்கப் பெத்தல் தான் வருவார். மற்றபடி எந்த சேஞ்சஸும் வந்து இருக்காது. டேவிட் படிக்கல், ரச்சித் படிதார், குர்னல் பாண்டியா, டிம் டேவிட், ஜிதேஷ் சர்மா, ரொமேரே ஷெஃபர்ட், புவனேஸ்வர் குமார், ஆசில்வுட், யாஸ் தயால், ஷியா சர்மா. ஸோ இதுதான் ஆர்சிபியோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட ஒரு டீமாக வந்து இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்கும் ரஷீத் அண்ட் மாத்ரே இவங்க 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஷாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, பிரேவஸ், சிவன் தூபே, தீபக் ஹூடா, மகேந்திர சிங் தோனி, நூர் அகமது, மதிசா பத்திரானா, கலீல் அகமது, அன்சுல் காமோஜ். ஸோ இதுதான் சென்னையோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமாக வந்து இருக்குது. ஸோ இந்த டீம் அந்த அளவுக்கு ஒரு டீம்னு சொல்ல முடியலை. ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் பர்ஃபார்மன்ஸ் வந்து நடந்துருக்கு. பவுலர்ஸாக இருக்கட்டும், பேட்ஸ்மேனாக இருக்கட்டும், பெருசாக அவங்கள்ட்ட வந்து ஒரு ஹிட் அண்ட் வந்து இருக்க மாட்டேங்குது. லாஸ்ட் மேட்ச்சே சேஞ்ச் பண்ணுவாங்க, பத்ரிநாத் பதிலாக நாதன் எலிஸ்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க அப்படிலாம் எதிர்பார்த்தோம். பட் கொண்டு வரல. இந்த மேட்சஸாகவும் கொண்டு வரணும். அப்படி வந்தால் தான் அவங்களுக்கு ஒரு பூஸ்டப்ஸாக வந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி எலிமினேட் ஆகிட்டாங்க. சரி, இருந்தாலும் அதே லைன்ஸில் வந்துடலான்னு கூட எதிர்பார்க்கலாம். ஏன்னா நாதன் எலிஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர். ஒரே ஒரு மேட்ச்சில் வாய்ப்பு கொடுத்தாங்க. இந்த மேட்ச் வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். அப்படி கொடுத்தாங்கன்னா பத்ரிநாத் பதிலாக தான் அவர் வந்து உள்ளே வருவார். ஓகே, இப்போது சென்னையில் 4 நாள் ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்சுல் கமோஜ், கலீல் அகமது இவங்க 2 பேருமே 4 நாள் ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. நூர் அகமது மினிமம் 3 ஓவர் வந்து பவுல் பண்ணுவார். ஷாம் கரன் 2 ஓவர், ரவீந்திர ஜடேஜா மினிமம் 3 ஓவர். மதிசா பத்திரானா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் அவர் ப்ளே பண்ணல, நாதன் எலிஸ் வந்தார் அப்படின்னா 4 ஓவர் பவுல் பண்ணுவார். இல்லைன்னா இவர் வந்து அந்த 4 ஓவர் வந்து பவுல் பண்ணுவார். ஓகே, அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 4 நாள் ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்னு பார்த்தீங்கன்னா ஆசில்வுட், புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால் இவங்க 3 பேருமே 4 நாள் ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை ஷியா சர்மா, குர்னல் பாண்டியா இவங்க வந்து அண்ட் ரொமேரே ஷெஃபர்ட் இந்த 3 பேருமே வந்து பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போது இந்த 2 டீமுக்கு பிளேயர்ஸில் யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து வந்துடுவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் டாப்பில் இருக்க 2 பேர் ரஷீத் அண்ட் மாத்ரே. இந்த 2 பிளேயரில் வந்து பார்த்தீங்கன்னா மாத்ரே வெறும் ஃபஸ்ட்டு பால்லேருந்து அக்ரெஷனோட ஆடக்கூடிய ஒரு பிளேயர். வெறும் ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடித்து ஆடணும் அப்படிங்கிற ஆடுற ஒரு பிளேயராக வந்து இருக்கார். ஸோ அது வந்து அவருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதே தான் அவருக்கு வந்து பெரிய மைனஸாகவும் வந்து இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாத்ரே வெறும் ஃபஸ்ட்டு பால் வந்து அடித்து ஆடணும் மட்டும் தான் பார்க்குறாரு இல்லையா, பால் எப்படி வருது எந்த மாதிரி இருந்தாலும் வருது, கடைசியில் இந்த பாலை வந்து வாட்ச் பண்ண மாட்டேங்கிறாரு. அது ஏனோ தானோன்னு அவர் விசிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து இருக்குது. அதில் அதை கரெக்டாக பவுலர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு பவுன்சஸ் பாலை போட்டு விக்கெட்ஸ் வந்து எடுத்துறாங்க. அதிகமான விக்கெட்ஸ் இவர் எடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த பவுன்சஸ் பாலை தான் அதிகமாக விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த வெனுவில் பவுன்சஸுக்குன்னு கொஞ்சம் நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும். அந்த வகத்தில் பவுன்சஸ் போடக்கூடிய ஒரு பவுலர் ஆசில்வுட் வந்து இருக்கார். என்ன ஒரு ப்ளஸ் மாத்திரக்கு அப்படின்னா ஆசில்வுட் ஸ்டார்டிங் பவர் பிளேயில் பவுல் பண்ண மாட்டார். 3 ஓவருக்கு அப்புறம் தான் பவுலிங் ஆப்ஷன் வருவார். ஸோ அப்படி இருக்கும்போது மாத்திரையிட்டு நம்ம ஒரு 20லேருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அதோட பெருசாக விட்டு நம்ம ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ரஷீத், ஸோ ரஷீதை பொறுத்த வரைக்கும் கடைசி வரையும் பாலை வாட்ச் பண்ணி ஆடுறாருங்க. நல்லாவே சூப்பரான பேட்ஸ்மேன் தான். பட் என்ன ஒன்றுனா அவர் அந்த பால் என்னால் ஸ்விங் வெரிசனில் போடக்கூடிய பவுலர், லைனில் லென்த்தில் போடக்கூடிய பவுலர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. ரீசெண்ட் இந்த மேட்சஸ்லாம் அவர் விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பவுலர் தான் அந்த விக்கெட் இழந்திருக்காரு. அந்த விஷயத்தில் இங்கே ஆர்சிபியில் வந்து பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர் குமார் வந்திருக்காருங்க. ரொம்ப ஒரு குவாலிட்டியான பவுலர். ஸ்டார்டிங் பவர் பிளேலே வந்து பவுல் பண்ணுறாரு. பால் நல்லா ஸ்விங் வெரிசனில் வந்து பவுல் பண்ணுவார். நல்லா ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலராகவும் வந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது ரஜிதன் புவனேஸ்வர் குமாருக்கு ஒரு ஸ்ட்ரைக்லி பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவர்கிட்ட மிஸ் ஆகிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ரஷீத் இருந்து இந்த மேட்ச் ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஷாம் கரன் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் மீடியம் ஃபேஸில் பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். மினிமம் 2 ஓவர் தான் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பவுலிங்கில் பெருசாக விக்கெட்ஸ் வந்து அவர் கிடைக்கிறதில்ல. ஸோ இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷாம் கரனுக்கு மினிமம் ஒரு 3 ஓவராச்சும் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா ஒரு விக்கெட் வந்து எதிர்பார்க்கலாம் ஷாம் கரன் இருந்து. அண்ட் பேட்டிங் ஆர்டர்லேருந்து அவர் பேட்டிங்கில் இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச் சென்னையில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த மேட்ச் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா பெரிய கொஸ்டின் மார்க் தான். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் ஷாம் கரன் இருந்து. ரவீந்திர ஜடேஜா, ஸோ பவுலிங்கில் பெருசாக வந்து அவருக்கு வந்து விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியல.
ஸோ ரவீந்திர ஜடேஜா வந்து பேட்டிங்கில் வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. பவுலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்சுக்கு ஒரு விக்கெட் இந்த மாதிரி தான் கிடைக்குது. பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் வந்து அவருக்கு வந்து கிடைக்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த வெனுலையும் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய சப்போர்ட்டிங் இல்லை, கொஞ்சம் விக்கெட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம்தான். பேட்டிங்கில் இருந்து மட்டும் ரவீந்திர ஜடேஜா இருந்து நம்ம ஒரு 15 ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரவீந்திர ஜடேஜா இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்பின்னர் தான் கொஞ்சம் அதிகமான விக்கெட்ஸ் வந்து இழந்திருக்காரு. ஸோ ஆக்சுவலாக குர்னூல் பாண்டியா அந்த பவர் பிளேயில் கூட அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்துறாங்க. ஷியா சர்மா அவரோட பால் நல்லாவே ஸ்விங் பண்ணி பவுல் பண்ணுவார். கண்டிப்பாக அதெல்லாம் விக்கெட் எக்ஸ்ட்ரா உள்ள பவுலராக வந்திருப்பார். அவருக்குமா ரவீந்திர ஜடேஜாவோட பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பிரேவஸ் ரொம்ப ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன். நான் விளாண்ட 2 வீடியோலையுமே சொல்லியிருப்பேன். அவர் விளாண்ட 2 மேட்ச்சுக்குமே ரொம்ப ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன். போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு எம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அவரோட ஸ்கில் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு. அவரோட ஒவ்வொரு ஷாட்டும் வேறு லெவலில். எல்லாருமே அந்த இதில் சொல்லும்போது ஏபிடி அடுத்த ஏபிடி மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்கில் வச்சிருக்க ஒரு பிளேயர்னு சொல்லலாம். அவரோட பேட்டிங் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு விதமாக ஆடுறாரு. சூரியகுமார் யாதவ் எப்படி பந்து போட்டாலும் நான் எங்கே வேணால் அடிப்பேன் அப்படின்னு நினைக்கிறோம். அதே மாதிரி அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்னே அவங்க சொல்லாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டீமில் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேவஸ் தான் வந்திருப்பார். கண்டிப்பாக இந்த மேட்ச் அவர் வர டவுனுக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னிங்ஸ் அவரெல்லாம் 1 down 7 down கொண்டு வரணும். ஒரு 3rd down தான் கொண்டு வர்றாங்க. கண்டிப்பாக அவர் வர டவுனுக்கு ஒரு 35 ஒரு 50+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். டூபே எனக்கு தெரிஞ்சு டாப் ஆர்டரில் இருக்கிறவங்களே கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா டூபேக்கு பேட்ஸிங் ஆப்ஷன் வந்து கிடைக்காது. இன்கேஸ் பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா ஒரு 15+ ரன்லேருந்து ஒரு 20+ ரன் இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு டூபேட் இருந்து மேட்ச்சு எதிர்பார்க்க முடியாது. தீபக் ஹூடா நான் அவர் வந்து எதுவுமே சொல்ல விரும்பலாங்க. ஏன்னா டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. அடித்து ஆடுங்கன்னா அதுவும் வர மாட்டேங்குது. கடைசி வரையும் அந்த டீம்லேருந்து எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஏன் தான் அவர் வச்சுருக்கா அது போல் நிறைய பிளேயர்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஏன் மாற்ற மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. தீபக் ஹூடா வந்து நீங்கள் கேன்சலே பண்ண வேணாம். மகேந்திர சிங் தோனி கடைசி 10 பால் அவர் உள்ளே வந்தாலும் 20+லேருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங்கில் ரன் அவுட் ஸ்டம்பீட்லேருந்து ஒரு 15 ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர். டோட்டலி டிஃப்ரென்ஷியல் பிக்காக ஒரு பிளேயருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் சென்னையிலேருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோனிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணலாம். அதர்வைஸ் மற்ற பிளேயர் கண்டிப்பாக சூட்டபுளாக வந்து இருக்க மாட்டாங்க. நூர் அகமத் ஸோ ஹோமில் பெருசாக விக்கெட் கிடைக்கிது. நல்லாவே ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. ஒரு விக்கெட் 2 விக்கெட் மேட்ச் எடுத்துடுறாரு. அவுட்டரில் எல்லா வெனுவிலுமே ஒரு விக்கெட்ஸ் கிடைக்குதாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். அது மட்டும் இல்லாமல் இந்த வெனுவில் ஸ்பின்னர்ஸுக்கு அந்தளவுக்கு பெரிய சப்போர்ட்டடு இல்லை. இருந்தாலும் ஆப்போனன்ட் டீமில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ரைட் ஹேண்டர்ஸாக தான் வந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் கண்டிப்பாக நூர் அகமது இருந்து இந்த மேட்ச் 2 விக்கெட் வரையும் எதிர்பார்க்கலாம். ஸோ அவர் பவுல் பண்ணுறதுல கண்டிப்பாக 2 விக்கெட் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மேட்ச் மைசாபாத்தில் நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு விக்கெட்டுங்க. பெரிய அளவுக்கு அவுட்டில் விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இவருக்கு பதிலாக நாதன் எல்லிஸ் ப்ளே பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக நாதன் வச்சுட்டு நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். கலீல் அகமத் ஸ்டார்டிங் பவர் பிளேலேயே அன்சுல் காமோச் அண்ட் கலீல் அகமது இவங்க 2 பேர் தான் வந்து பவுல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்டாக பவுல் பண்ணாலும் சரி, கலீல் அகமதுலேருந்து நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். அன்சுல் காமோச்சிருந்து நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ கலீல் அகமதுக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடைசி அந்த டெத் ஓவரில் வந்து பவுல் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 2 விக்கெட்டாக கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்ததா ஆர்சிபி. ஸோ ஆர்சிபியில் பிளிப்சால்ட் அண்ட் விராட் கோலி 2 பேருமே வந்து இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் 2 பேருக்குமே ரொம்ப சூப்பரான ஃபார்மில் தாங்க வந்து இருக்கிறாங்க. பிளிப்சால்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வெனுவில் போத் இன்னிங்ஸ்லையுமே நல்ல ரெக்கார்டு வச்சுருக்கிற ஒரு பிளேயராக வந்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் மேட்சஸ் வைஸில் எல்லாமே ஒரு ரொம்ப சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. என்ன ஒன்று கொஞ்சம் இயரில் விக்கெட்ஸ் வந்து இழந்துறாரு ஃபஸ்ட்டு பேட் பண்ணும்போது. நீங்கள் கிராண்ட் லீக்கில் டீமை மேக் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது பிளிப்சால்ட் செகண்டாக பேட் பண்ணுறாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன். உன்னோட கிராண்ட் லீக்குக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒருத்தமான பிளேயராக வந்து இருப்பார். அதே ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாங்கன்னா கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது 50 ஆப்ஷன் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணுறீங்க சேஃபாக போகணும்னு நினைக்கிறவங்க பிளிப்சால்ட் நீங்கள் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. விராட் கோலி சேசிங் மாஸ்டர்னே சொல்லாங்க. சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கடைசி வரையுமே அந்த வெனுவில் நின்று கடைசி வரையும் இந்த ஃபினிஷிங் ரோல் வரையுமே இருப்பார். மேட்சை முடிச்சு கொடுக்குற வரையும் ப்ளே பண்ணுவார். எல்லாருமே சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுறாரு, பெருசாக அடிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற கமெண்ட்ஸ்லாம் வரும். பட் இருந்தாலும் விராட் கோலி கடைசி வரையும் உள்ளே நிற்கணும், யாரையும் எதிர்பார்க்க நம்ம பொசிஷனில் காய்ச்சி கடைசி வரையும் நின்று மற்ற பிளேயர்ஸ் அடித்து ஆடினாலும் நம்ம ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்டில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு பேட் பண்ணுறாருன்னா ஒரு 25 ஒரு 30+ ஸ்கோரும், செகண்டாக பேட் பண்ணுறாருன்னா ஒரு 60 70+ ஸ்கோர் வரைக்கும் கூட அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். தேவதத் படிக்கல். ஸோ தேவதத் படிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பரான ஃபார்மில் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. இம்பாக்ட் பிளேயர் ரோலை கரெக்டாக வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காருங்க.
ஸோ லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியாக விக்கெட்டை வந்து இழந்துட்டார். அந்த ஸ்பின்னர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனார். மற்றபடி அவர் ஃபாஸ்ட்டு பவுலர்லாம் நல்லாவே என்ஜாய் பண்ணி ப்ளே பண்ண ஆரம்பிச்சுவார். அடி வெளுத்து கட்டிடுவார் தான் சொல்லணும். இதில் விராட் கோலி அண்ட் டேவிட் படிக்கல் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு நின்றுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருமே மேட்சை முடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த மேட்ச் சப்போர்ட். எனக்கு டேவிட் படிக்கல் ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் சரி, செகண்டாக பேட் பண்ணாலும் சரி, ஒரு 25லேருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கிறது குயிக் ஃபயராக அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரச்சித் படிதார். ஸோ ரச்சித் படிதார் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்ட்டை அவருக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே நடக்காதுங்க. ஸ்பின்னரை அடித்து பிரிக்க ஆரம்பிச்சவர் தான் சொல்லணும். ஸ்பின்னருக்குன்னு ஒரு ஆக்டான பேட்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சித் படிதாராக தான் வந்திருப்பார். பட் அது அப்படியே ஆப்போசிட் ஃபாஸ்ட்டு பவுலர்கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறார். எனக்கு தெரிஞ்சு ஒரு வர டவுனுக்கு ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் பவுல் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது ரச்சித் படிதார் பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஒரு 45லேருந்து ஒரு 50+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்த குர்னல் பாண்டியா. ஸோ குர்னல் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாருங்க. அவரால் தான் டீம் வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிருந்தார். பவுலிங்கில் மட்டும் இல்லை, பேட்டிங்லேயும் என்னால் பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தார். எல்லாமே ஓகேவாக இருந்துச்சு. பட் அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டாப் ஆரில் இயர்லியாகவே விக்கெட்டை வந்து இழந்துட்டாங்க. 3 விக்கெட் டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து குர்னல் பாண்டியா கொஞ்சம் ஸ்டேபிளாக நின்று ப்ளே பண்ணார். ஸோ அவரோட பொசிஷனை காமிச்சு அடிச்சு ஆரம்பிச்சு ஸ்கோரை கொண்டு போயிட்டார். அதுவே 15, 10, 13 ஓவருக்கு அப்புறம் தான் அந்த 4வது விக்கெட் விழுகுது. அதுக்கப்புறம் தான் குர்னல் பாண்டியா வராரு அப்படின்னா வெரி ஃபஸ்ட்டு பால்லேருந்து அடிச்சே ஆடணும். அப்படி இருக்கும்போது ஒரு இயர்லியே விக்கெட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் பவர் பிளேக்குள்ள விக்கெட் விழுந்துருச்சு அப்படிங்கும் போது பெரிய ஸ்கோர்ஸ் வந்து இருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம தான் ஸ்கோரை கொண்டு போகணுங்கும் போது ஒரு 10 பால் கூட ஸ்டேபிளாக நின்று அப்புறம் அடித்தா கூட ஒன்றும் தெரிஞ்சுக்காது. ஆனால் நல்ல ஒரு டார்கெட் வந்து கொண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விக்கெட் விழுது அப்படிங்கும் போது ஒரு அடுத்த வர பேட்ஸ்மேன் அந்த டார்கெட்டை நோக்கியே போகணும் அப்படிங்கிற மைண்டில் ப்ளே பண்ணுறதுனால கண்டிப்பாக ஏர்லியே விக்கெட்டை வந்து இழந்துருவாங்க. நீங்கள் ஒரு டீமை மேக் பண்ணும்போது டாப் ஆர்டரில் லாஸ்ட் மேட்ச் மாதிரி கொஞ்சம் ஏர்லியே விக்கெட் இழந்துருவாங்கன்னு நினச்சி டீமை மேக் பண்ணிங்கன்னா அதில் குர்னல் பாண்டியா ரொம்ப ஒரு பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பார். ஒரு கிராண்ட் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒருத்தவங்க பிளேயராக வந்திருப்பார். அப்படி இல்லைன்னா டீமில் ஒரு ஆப்ஷனேஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங்கில் 1 or 2 விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். டிம் டேவிட் குட் ஃபினிஷர். எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லையுமே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக வந்து இருப்பார். அந்த போத் இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் எப்போ ட்ரை பண்ணுறீங்கன்னா டாப் ஆர்டர் டீம் கொலாப்ஸ் ஆயிரும். 15 ஓவருக்குள்ளே டிம் டேவிட் பேட்டிங் ஆர்டர் வந்துருவாருன்னு நினச்சிங்கன்னா மட்டும் அதில் டிம் டேவிட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுங்க. இல்லை கடைசி 3 ஓவரில் பேட்டிங் ஆர்டர் வந்துருவான்னு நினச்சாலும் ஓகே, 18 ஓவருக்கு அப்புறம் பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் சரி டிம் டேவிட்டுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டன் கொடுக்கலாம். இல்லை டாப் ஆர்டரில் இருக்கிறவங்களும் பேட்டிங் ஆர்டர் முடிச்சிருவாங்கன்னு நினச்சிங்கன்னா அதில் டிம் டேவிட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. மினிமம் 15 ஓவருக்கு அப்புறம் 3வது விக்கெட் 2வது விக்கெட் இல்லை 3வது விக்கெட் விழுந்தாலும் அதில் டிம் டேவிட் தான் வருவார். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு டீமை மேக் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது 15 ஓவருக்கு அப்புறம் தான் 2வது விக்கெட்டில் 3வது விக்கெட் விழுகுது அப்படின்னு நினச்சி நீங்கள் விழுகும் அப்படின்னு நினச்சி டீமை மேக் பண்ணிங்க அப்படின்னா அதில் டிம் டேவிட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷனாக வந்து இருப்பார் இந்த மேட்ச்சை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ஜித்தேஷ் சர்மாவுக்கு பேட்டிங் ஆப்ஷன் பெருசாக நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா டாப் ஆர்டரில் அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்டிங் யூனிட் வந்து வச்சுருக்காங்க. அதனால் விக்கெட் கீப்பிங்கில் இருந்து மட்டும் அவர் கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் தான் இந்த மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அவர் வந்து நீங்கள் விக்கெட் ஆப்ஷனாக ட்ரை பண்ணால் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொமேரியஸ் செஃபோர்ட். ஸோ ரொமேரியஸ் செஃபோர்டை பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் அவர் கிடைக்கிறது இல்லைங்க. பவுலிங்கில் மினிமம் 2 ஓவர் கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க. அது எனக்கு தெரிஞ்சு அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அண்ட் ஃபீல்டிங் பொசிஷனில் மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 கேட்சஸ் வந்து பிடிச்சிடுறாரு. ஸோ அன்எக்ஸ்பெக்டாக ஒரு விக்கெட் கிடைக்குது அப்படின்னா ஒரு ட்ரீம் 11 இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்து கிடைச்சிருது. அண்ட் ஃபீல்டிங்கில் ஒரு 2 கேட்ச் பிடிக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து ஒரு 55+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத ரொமேரியஸ் செஃபோர்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கிராண்ட் லீக்கில் டிஃப்ரென்ஸிபிக்காக ஒரு பிளேயரை ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா ரொமேரியஸ் செஃபோர்டுக்கு ஒரு 10ல் ஒரு 3 டீம்லையாச்சும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக புவனேஸ்வர் குமார் ரொம்ப ரொம்ப சூப்பராக பவுல் பண்ணுறாரு. நல்லாவே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்குங்க. பட் அவுட்டரில் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்டாக பவுல் பண்ணாலும் சரி நல்லாவே ஒரு விக்கெட்ஸ் வச்சிருக்காரு. ஓகே, பர்டிகுலர் செகண்டாக பவுல் பண்ணும்போது அவருக்கு 2-3 விக்கெட்டாக கூட கிடைக்கிது. ஹோமில் எந்த மாதிரி அட்வான்டேஜஸ் இருக்குது அவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட்டுங்கிறது கிடைக்குது. செகண்டாக பவுல் பண்ணும்போது 2 விக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரி அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். அன்எக்ஸ்பெக்டாக 3 கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது புவனேஸ்வர் குமார் நான் வந்து போத் இன்னிங்ஸ்லையுமே ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை, சேஃபாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா புவனேஸ்வர் குமாரை நீங்கள் போத் இன்னிங்ஸ்லையுமே ட்ரை பண்ணிக்கங்க. இல்லை கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக தான் ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா புவனேஸ்வர் குமார் செகண்ட் பவுல்னால் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து ஹேசில்வுட்
போத் இன்னிங்ஸ்லையுமே ரொம்ப ரொம்ப சேஃபான பெஸ்ட் பிளேயராக வந்திருப்பார். இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு போல் பண்ணாலும் சரி, செகண்டாக போல் பண்ணாலும் சரி, 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றா கிராண்ட் லீக்குக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தபலான பிளேயராக வந்திருப்பார் ஹேசில்வுட்டை பொறுத்த வரைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நல்ல பவுன்சர்ஸ் போடக்கூடிய ஒரு பவுலர். மாத்ரேக்கு அண்ட் ஹேசில்வுட்டுக்குலாம் பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ஹேசில்வுட் போத் இன்னிங்ஸுமே சேஃபான பிளேயராக வந்திருப்பார். யாஸ் தயால் ஸ்டார்டிங் பவர் பிளேலேயே புவனேஸ்வர் குமார் அண்ட் யாஸ் தயால் இவங்க தான் வந்து பவுல் பண்ணுறாங்க. யாஸ் தயாலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவரோட பவுலிங் ஆப்ஷனை அந்த டெத் ஓவர்லாம் கொண்டு போகிறது கிடையாது. அதுக்கு முன்னாடி பவுலிங் ஆப்ஷன் வந்து முடிச்சிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். செகண்டாக பவுல் பண்ணுறாருன்னா 1 விக்கெட் வரையும் எதிர்பார்க்குறதுன்னா வாய்ப்புகள் இருக்குது. சுயாஷ் சர்மா பொறுத்த வரைக்கும் பெருசாக விக்கெட்டிங் ஆப்ஷன் இல்லைங்க. இந்த வெனுலியாக இருக்கட்டும், அவுட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் மேட்ச்சில் பெருசாக விக்கெட் எடுக்கல. பட் எக்னாமிக்கலாக வந்து பவுல் பண்ணியிருக்காரு. இவர் பவுலை பேட்ஸ்மேன் அடிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்படுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு சுயாஷ் சர்மா செகண்டாக பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லையுமே 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா 2 டீமுக்குடைய பிளேயர்ஸ் வயசில் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் யார் அவங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஹை பர்சன்டேஜில் ஆர்சிபியில் விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரச்சித் படிதார், குர்னால் பாண்டியா அண்ட் ஹேசில்வுட், புவனேஸ்வர் குமார். கிட்டத்தட்ட இந்த 6 பிளேயர் வந்து ஹை பர்சன்டேஜில் வந்துருக்கிறாங்க. ஸோ இந்த 6 பேரில் விராட் கோலி நம்ம போத் இன்னிங்ஸில் இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். தேவ்தத் படிக்கலை பொறுத்த வரைக்கும் இம்பாக்ட் பிளேயராக தான் உள்ளே வராரு. ஃபீல்டிங் மூலிமா அவர் வந்து பெருசாக வந்து பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங்லேருந்து கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நீங்கள் ஸ்மால் லீக்கில் ரிஸ்க் எடுக்க தயார் இல்லைன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த டாப் ஆர்லுக்கு இந்த 3 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்லும் இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். குர்னால் பாண்டியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. ஹேசில்வுட் போத் இன்னிங்ஸ்லும் ஒரு பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பார். கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுறீங்கன்னா புவனேஸ்வர் குமாருக்கு செகண்டாக பவுல் பண்ணுறாரு, ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. அதே லோ பர்சன்டேஜ் இருக்கிற பிளேயரில் பிளிப்சால்ட், ஸோ இந்த மேட்ச் ப்ளே பண்ணுவார். கண்டிப்பாக ஒரு ஸ்மால் லீக்கு ரொம்பவே சேஃபான பிளேயராக வந்திருப்பார். கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது செகண்ட் பேட்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. டிம் டேவிட், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டாப் ஆர்டரில் கொஞ்சம் ஏரில் விக்கெட் போயிடும், இல்லை 15 ஓவருக்கு அப்புறம் கண்டிப்பாக விக்கெட் விழுந்துடும். டிம் டேவிட் பேட்டிங் ஆர்டர் வருவார் டீம் மேக் பண்ணிங்கன்னா அதில் ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக வந்து இருப்பார். அண்ட் சுயாஷ் சர்மா, யாஸ் தயால் 2 பேருமே டோட்டலி டிஃப்ரென்ஷியல் பிக்காக வந்திருப்பாங்க இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அதே சென்னையை பொறுத்த வரைக்கும் ஹை பர்சன்டேஜ் பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம் கரன் 1, ரவீந்திர ஜடேஜா 2, அடுத்ததாக நூர் அகமது அண்ட் கலீல் அகமது. ஸோ இந்த 2 பிளேயர் வந்து இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த 4 பிளேயர் ஹை பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. டுவெல் பிரேவிஸ் இன்னுமே வந்து அவர் வந்து மோஸ்ட்லி யாருமே நம்பதான் சொல்லணும். விளையாட 2 மேட்சஸ் ரொம்ப சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்தார். பட் இன்னுமே ஒரு 45% சம்திங் இருந்தால் பிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஷாம் கரன், ரவீந்திர ஜடேஜா ஸ்மால் லீக்கில் சேஃபாக போகிறவங்க போத் நிமிஷமாக ட்ரை பண்ணிக்கங்க. கலீல் அகமது ஃபஸ்ட்டு பவுல்னால் ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக இருந்திருப்பார். நூர் அகமது சேம் இந்த மேட்ச் செகண்டாக பவுல் பண்ணுறாரு, ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. லோ பர்சன்டேஜில் பிரேவிஸ், எம்எஸ் தோனி அண்ட் அன்சுல் கமோச், இந்த 3 பிளேயர். எனக்கு தெரிஞ்சு நாதன் எலிஸ் வந்தாருன்னா நாதன் எலிஸோட சேர்த்து ஒரு 4 பேர். இந்த 4 பேர் லோ பர்சன்டேஜ் வந்திருக்காங்க. இதில் பிரேவஸ் போத் இன்னிங்ஸ்லையுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். அன்சுல் கமோச், நாதன் எலிஸ் 2 பேருமே ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. மகேந்திர சிங் தோனியை டோட்டலி டிஃப்ரென்ஷியல் பிக்காக நான் அட்லீஸ்ட் 10 டீம் மேக் பண்ணுறேன், அதில் ஒரு 2 டீம்லேயாச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இவருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜித்தேஷ் சர்மா கம்பேர் பண்ணும்போது தோனி ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக வந்து இருப்பார். ஓகே, இப்போ இந்த டீமில் ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே ஆப்ஷனுக்கு போங்க. அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, பிளிப்சால்ட் 2 பேருமே ஸ்மால் லீக்கை ட்ரை பண்ணி கேப்டன்ஸ் கிடையாது, ரொம்ப பெஸ்ட்டான பிளேயராக வந்திருப்பாங்க. அதே கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணுறீங்கன்னா குர்னால் பாண்டியா, ஹேசில்வுட், புவனேஸ்வர் குமார் இந்த 3 பேருமே பெஸ்ட்டான கேப்டன்ஸ் கிடம்னு இருப்பாங்க கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணும்போது. இதில் தேவ்தத் படிக்கல், ரச்சித் படிதார் இந்த 2 பேரில் யார் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ அவங்கள எனி ஒரு பேருக்கு நீங்கள் ஒரு கேப்டன்ஸ் கிடம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே சென்னையை பொறுத்த வரைக்கும் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுறீங்கன்னா டுவெல் பிரேவிஸ், அவர் ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ரொம்ப ஒரு மொத்தமான பிளேயராக வந்திருப்பார். அண்ட் கலீல் அகமது ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதர்வைஸ் மற்ற பிளேயருக்கு அந்தளவுக்கு ஒரு சுடுமான பிளேயராக இருப்பாங்கன்னு தெரியல. ஸோ இந்த 2 பிளேயர் கிராண்ட் லீக்கை ட்ரை பண்ணும்போது நீங்கள் கேப்டன்ஸ் கிடம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.